சிங்கப்பூர்ல அக்கா கல்யாணத்துக்கு இந்த தம்பி நலங்கு வைக்க போறேன். உங்களுக்கு இந்த மாதிரி அக்கா இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. கூட பிறந்தாதான் அக்கான்னு இல்லைங்க, நம்ம வாழ்க்கையில கஷ்டப்பட்டு சரிஞ்சு விழும் பொழுது உண்மையான பாசங்காட்டி உறுதுணையா யார் நமக்கு இருக்காங்களோ அவங்க எல்லாருமே உருத்தான உடன்பிறப்பு தான். நாளைக்கு எனக்கு சிங்கப்பூர்ல பதவி உயர்வு பாராட்டு விழா நடக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் எங்க சௌந்தர்யா அக்கா தான். இவங்க கடவுளுடைய குழந்தை அப்படின்னே சொல்லலாம். நம்ம வாழ்க்கையில வாழ்றதுக்கு வரும் ஒரு தடை கிடையாது. ஏன்னா எங்க 2 பேருக்குமே அப்பா இல்ல. அதனாலதான் கடவுள் எங்க 2 பேர்த்த உடன்பிறவா பரப்புகளா சேர்த்து வச்சிருக்காரு இந்த சிங்கப்பூர்ல. நம்ம வாழ்க்கையில கடவுளுக்கு பயந்து நீதியின் பாதையில எப்படி நடக்கணும்னு கண்டிப்போட சொல்லி கொடுத்ததே எங்க அக்கா தான். இங்க நலங்கு வைக்கிற ஒவ்வொரு அக்கா தம்பிக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கு. இவங்களை பார்த்துதான் வாழ்க்கையில கஷ்டம் வந்தாலும் எப்படி முன்னேறணும் அப்படிங்கறத நான் கத்துக்கிட்டேன். எமோஷனில் டாப்பிக்கே மாற்றிட்டேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவல் என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. அக்காவுக்கு நலங்கு வச்சு பீச்சில் கேக் வெட்டி கொண்டாடணும். அக்கா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அமர்நாத் சௌந்தர்யாவுக்கு உங்களுடைய அழகான வாழ்த்துக்களை நீங்களும் தெரியப்படுத்துங்க. ஏங்க ஒன்று சொல்லட்டுங்களா, வெளியூரில் வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம ஆட்கள் தாங்க நமக்கு ஆதரவு ஆறுதல் எல்லாமே. நமக்கு நெருங்கின இல்லை தெரிஞ்ச நண்பர்களுடைய வீட்டு ஃபங்க்ஷனை சர்ப்ரைஸாக எடுத்து பண்ணி கொடுக்கும் பொழுதே அவங்க முகத்தில் பார்க்குற சந்தோஷத்துக்கு வேற ஈடு இணையே கிடையாதுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.